யூகேக்கு கிளம்புறோம் சொன்ன உடனே எங்கள் கிட்ஸ்க்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டே வந்துருச்சுங்க. அதில் மெயினாக அவங்க கேட்டது பாங்க் பெட் தான். ஸோ யூகேக்கு வந்த உடனே நாங்கள் ஒரு பாங்க் பெட் ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா 90 பவுண்ட்ஸ்ன்னு காமிச்சிதுங்க. இதெல்லாம் வேண்டாம் சொல்லிவிட்டு நாங்களே எங்களோட இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. ஏன்னா அவங்களே ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. அந்த மேனுவலில் நம்ம எப்படி என்ன பண்ணணும் எல்லாமே வந்து இன் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த மேனுவல். இந்த மேனுவல் வச்சுட்டு நாங்கள் ஏபி அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏபியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து தனியாக ஒரு பாக்கெட்ஸில் இருக்கும். ஸோ அந்த பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் வேலையே. ஸோ இந்த மேனுவலில் பார்த்த மாதிரி 1, 4 அது எல்லாமே வந்து ரெயில்லையும் இருக்கும், நெட்ஸ் அண்ட் போல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அந்த மேனுவல் என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டெப் 1 தான் பண்ணோம். ஸ்டெப் 1 வந்து அசம்பிளிங் த லேடர். ஸோ லேடரில் வந்துட்டு எந்தெந்த ரெயில்ஸ் என்னென்ன மாதிரி செட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நெட்ஸ் தேவைப்படும், அப்புறம் அதுக்கு ஸ்பேனர் இருக்குது. ஸோ 2 ஸ்பேனர் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 ஸ்பேனர் வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக ஒரு ஆள் மட்டுமே இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அயன் மெட்டல் வந்துட்டு அவ்வளோ ஹெவியாக இருந்தது. ஃபைனலி பாங்க் பெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆஃப்டர் 4 hours. எஸ். ஸோ பார்ட் 2 வீடியோவில் இதோட அவுட்புட் ப்ளஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணி இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.